அதிரசம் செய்யலாம். அதிரசம் செய்கிறதுக்காக நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா குண்டாக இருக்கிற பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 hours ஊற வைக்கணும். ஸோ அதிரசத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். நம்ம 1/4 கிலோ பச்சரிசி எடுத்தோம்னா 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் தான் எடுத்துக்கணும். இதை வந்து சிறப்பாக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் பளிச்சு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கரைய வைக்கலாம். ஸோ நல்லா 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே இது வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒயிட் கிளாத்தில் இந்த அரிசியோட தண்ணி எல்லாத்தையும் கீழே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் கிளாத்தில் ரைஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ தட் அதில் இருக்கிற ஈரம் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ரொம்பவும் ட்ரை ஆகக்கூடாது. இது ஒரு 8 to 10 minutes வந்து இப்படி ட்ரை ஆனால் போதும். நம்ம காய வச்சு 10 minutes ஆகிடுச்சு. ரொம்ப காயவும் கூடாது. இப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும். மாவு நல்லா சளிச்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கோங்க. அதை மறுபடியும் பவுட்ரு பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட்டாக வர்றதில் அந்த குருணையாக இருக்கிறதுலேருந்து ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக குருணை பதமாக இருக்கிறதுல ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி இருக்கிறத நான் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோன்னா உருட்டுற பதம் வரணும். ஸோ பாகு நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் வந்து அப்படியே போட்டுக்கலாம். நான் அப்படியே பிரித்து தான் போட்டிருக்கேன். எனக்கு ஃப்ளேவர் இருந்தால் போதும். வேணால் பவுட்ரு பண்ணி போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து சும்மா ஒரு ட்ராப்பை இதில் இப்படி விட்டு பாருங்கள். இப்படி கலையக்கூடாது. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் இருக்கணும். நல்ல திக்னஸ் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு ட்ராப்பை வந்து இதில் விட்டால் கலையில் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்படி உருட்டுற பதம் வருது. இப்படி ஒன்று சேர்த்துற மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டைம். இது இப்போவே உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பதத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுனா அதிரசம் வராது. ஸோ பாகை இதில் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா இலகு பதத்திலே இருக்கட்டும். நம்ம ஓவர் நைட் வைக்கிறப்போ இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ மாவு வந்து நல்லாவே இஞ்சிருச்சு. பதம் வந்து நம்மளுக்கு எப்படின்ட்டுனா இப்படி எடுத்தோன்ட்டுனா நம்மளுக்கு உருட்டுற பதம் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் கையில் உருட்டுற பதம் வந்துச்சு அப்படின்ட்டுனா இது ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதிரசம் வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு அதில் நெய் வந்து தடவிடுங்க. தடவிட்டு இந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். உங்களுக்கு நடுவில் ரவுண்ட் வேணும்னா இல்லை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் ஷேப்பு. இதை நம்ம வந்து அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா உருட்டி இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமன் இருக்கணும். உங்களுக்கு இப்படி நடுவில் ஹோல் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது அப்படியே ஹாட்டாக இருக்க ஆயிலில் போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி விடுங்க. ஸோ ஜென்ரலாக அதிரசம் வந்து எண்ணெய் பிடிக்கும். அதனால் இன்னொரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் இருந்ததுன்னா இதாயிடும். அவ்வளோதாங்க, அதிரசம் ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம அதிரசம் போட்டு எடுத்தாச்சு. இது நான் ஒரு 5-6 டைம்ஸ் தப்பு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாக வந்துச்சு.
ஸோ என்னோடய தப்பெல்லாம் என்ன அப்படின்ட்டுனா, ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு வந்து ரொம்ப கொரப்பாக இருந்ததையே நான் யூஸ் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப அதிரசம் வந்து கொஞ்சம் கடுசாக இருந்துச்சு. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நைஸாக அரைக்காமல் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து கொரப்பான அரிசி மாவு யூஸ் பண்ணுறப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் நெய் விட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணப்போ பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. எண்ணெயும் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஹை மீடியம், அதாவது மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு பண்ணணும். ரொம்ப சூடு இல்லாமையும் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இது வந்து கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.